செஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கொரோனா வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சேன். கொரோனாவுக்கு அப்புறம் அந்த வீட்டு வேலைய அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, அப்புறம் தோட்டத்துக்கு நாங்க சேலரிக்கு அதுக்கு முன்னாடி சும்மா வாடகை வீட்ல தான் இருந்தோம். அப்புறம் இப்ப இருக்கிற இடம் வந்து தோட்டத்துல ஒரு சேலரிக்கு வந்து நாங்க வந்தோம். அப்புறம் வந்து இங்க குடி சுத்தி சுத்தி தோட்டம் இருக்கிறதுனால, அந்த தோட்டத்துல வேலைக்கு கூப்பிட்டாங்க. ஒரு ரூ. 200 ரூ. 250 சம்பளம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்ப வந்து அந்த வேலைக்கு நம்ம போவோம். அந்த வேலைக்கு போனா ரூ. 200 மாசம் வாரத்துல ஒரு ரூ. 1500 கிடைக்கும். அத வச்சு நம்ம ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த வேலைக்கு நான் போக ஆரம்பிச்சேன். இப்ப அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு, வீட்ல எங்க தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு, பக்கத்துல எதுவும் வேலை கிடைச்சா அதுக்கும் போயிட்டு, இப்படி போகுது. இதுக்கு இடையில வந்து ஏதாவது தெரிஞ்சவங்க ஏற்கனவே இருக்காங்கல்ல, அவங்கலாம் எதுவும் வீட்டு வேலை சொன்னாலும், வாடி போகும் அந்த அவங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னாலும், சில டைம்ல அன்னைக்கு அங்க போவேன். போயிட்டு அன்னைக்கு ஒரு ஒரு ரூ. 500 ஏன்னா வந்து நான் பஸ் ஏறி போவேமா, அது கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அதுக்கு போனோம்னா வீட்டு வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்ப்பேன். அதுக்கு ஒரு ரூ. 500 சேலரி கிடைக்கும். அந்த மாரி என் வேலைகள் வந்து இப்படிதான் போயிட்டுருக்கு. நம்ம இதையும் இந்த யூடியூப் சேனல் வச்சா இதுலயும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும். அப்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதையும் நான் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகப்போகுது. 1 வருஷத்துல வந்து நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டேன். அ கத்துக்கிட்டேன். ஆனா சம்பாரிக்க மட்டும் என்னால முடியல. சரி ரொம்ப நன்றி, நன்றி. பிரியாவா? ரொம்ப நன்றி. எல்லா வீடியோஸையும் நீங்களும் பார்த்து ஆதரவு குடுங்க. சரி இவ்ளோ நேரம் பேசிட்டேன். நாளைக்கு வந்து கண்டிப்பா நாளைக்குன்னு சொல்றேன் பாருங்க. லாஸ்ட்டா வந்து இவ்ளோ நேரம் பேசி முடிச்சுட்டு எப்போதும் பேசுற மாரியே பேசுறேன். இனிமேல் என்னைக்கு வாரேன்லாம் தெரியல. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வந்து வருவேன். ஷார்ட்ஸ்ல மட்டும் ரெகுலரா வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே கமெண்ட் பண்ணுங்க. ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் அக்கா. வந்து லைவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கமெண்ட் குடுங்க. கண்டிப்பா வந்து நான் வருவேன். எல்லாரும் அன்பிளாக்லாம் பண்ணிட்டு போயிறாதீங்க. எல்லாரும் இருங்க. கூடிய சீக்கிரத்துல வந்து நான் வருவேன். ம். அது உண்ம. என்ன நெனச்சேன் தெரியுமா? நம்ம சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம போற இடத்துல நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும்னு நெனச்சா, இப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைன்னு இப்ப தான் தோணுது. உண்மைக்குமே வந்து அந்த மாரி வாழ்க்கையே வந்து நம்மளுக்கு இருந்திருக்கலாமோ! அப்படின்னு வந்து தோணிட்டு இருக்கு. சரி என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து தான் செல்லணும். நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன். இதுல வருத்தத்தோடலாம் இந்த இது நான் சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து என்னோட பிறந்தவங்க வந்து 2 தம்பி இருக்காங்க. என்னோட பிறந்தவங்க 2 தம்பி இருக்காங்க. அவங்கலாம் ஊர்ல இருக்காங்க. தஞ்சாவூர்ல இருக்காங்க. அப்பா கிடையாது. அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மாவும் கஷ்டம் தான் படுவாங்க. அம்மாவும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு மனசுக்குள்ள இருக்கு. சின்ன வயசுலேருந்து எங்க அப்பாட்ட அவ்ளோ அடி வாங்குவாங்க. இப்ப வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆனா நம்மள்ட்ட படிப்பு இல்ல. ஒரு 10,000 20,000 சம்பாரிக்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனில, ஒரு ஆஃபீஸ்ல, ஏதோ ஒரு கடைகள்ல போய் ஏதோ ஒரு பில் செக்ஷன்ல எந்த வேலையுமே நல்லா படிக்கல. அதனால வந்து செய்ய முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில தான் நான் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளயே வந்தேன். இதுல நம்மளால ஏதாவது ஒண்ணு சாதிச்சு, நம்மளுக்கு சம்பாரிச்சு, நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டுக்காரங்க என் வீட்டுக்காரரும் கஷ்டப்படுறாரு. எங்க அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே எங்க ஃபேமிலில வந்து நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நம்மளால முடிஞ்சத செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா செஞ்சுருவேன். இந்த வருஷம் முடியலன்னா, அடுத்த வருஷம் கண்டிப்பா அதனால வந்து செய்வேன். கண்டிப்பா வந்து இருந்துக்குவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்துட்டேன். பார்ப்போம். இனிமேல் அடுத்த லைவ்ல பார்க்கலாம். என்னைக்கு வரேன்லாம் சொல்லல. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில வருவேன். கண்டிப்பா வந்து யாரும் போயிற வேண்டாம். இருங்க. கண்டிப்பா எனக்கான உள்ள சொந்தங்கள் அப்படியே இருங்க. கண்டிப்பா வரும். ஷார்ட்ஸ் வரும் ரெகுலரா என்னோட சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் வரும். ஆளுங்கிற பெல்ல கிளிக் பண்ணாலே என்னோட எல்லா இதுவுமே உங்களுக்கு வரும். கண்டிப்பா வந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆ இனிமேல் வந்து அடுத்த இதில சந்திப்போம். ஓகே. பாய். எல்லாருக்கும் பாய். இந்தா இந்த வாரேன். ஆடு வந்துட்டு உள்ள. ஹேய்! போடு வெளில போ. போடி. ஹோ! திரு. ஓடு. ஓடு. ஓடு, ஓடு. ஓடு. எல்லா ஆடும் இங்க வந்து நிக்குது. ஓடு. சரி ஓகே. பாய். ஆடு வந்துச்சு. நான் ஆட பாத்த போறேன்.